எங்க சொன்னாங்க, யாரையும் திருந்த சொல்லல. வருவதை தடை செய்யுங்கன்னு சொன்னாங்க, நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். குடிக்கிறவன் அவனா திருந்தினாதான் உண்டே தவிர நீ ஒவ்வொருத்தரையும் குடிக்காத நிறுத்துன்னு சொல்ல. தன்னுடைய கணவனை குடிக்காம நிறுத்துறதுக்காக போராடி ஓவராலாக ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுதான் கதை. இப்போ யாரையுமே நீங்கள் வந்து குடிக்காதன்றது ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. அப்படி ஒரு மேட்டரே கிடையாது படத்தில். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு தகராறு நடந்தது. விஐபி ஷோ வந்து வக்கீல்களை அவமானப்படுத்துற மாதிரி காட்சிகள் அமைக்கலாம் சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. அந்த மாதிரி காட்சியெல்லாம் இருக்காங்க இந்த படத்தில். புரியல. வக்கீல்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகராறு நடந்தது ஒரு 2 நாள் முன்னாடி. எது இந்த படத்தை பற்றியா? படத்தில் பாட்டில் வந்து வக்கீலோட சிம்பிள் சொல்லிட்டு ஒரு தகராறு நடந்தது. ஓகே. இந்த படத்தில் வக்கீல ஏதாவது தப்பாக பேசுகிற மாதிரி காட்சிகள் ஏதாவது ஆகல எப்படி? நகைச்சுவைக்காக ஒரு இடம் செய்யப்பட்டிருக்கு. அதுலேயே அதுக்கான காரணத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து தவறாக பார்க்கும்போது தவறாக தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்தது அது எப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அது மாதிரி தவறு எதுவும் காட்டல. சார், படம் முழுவதும் உங்களுடைய காட்சி அமைப்பு, அதாவது படம் கூடவே உங்கள் கதாபாத்திரம் எப்படி நடிச்சது, எப்படி அனுபவத்தை சொல்லுங்கள். இல்லை, எல்லா படம் மாதிரி நான் நடிக்கும் போது நடித்தது நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னு தான் நினச்சேனே தவிர, இப்போ தான் தெரிஞ்ச அவுட்புட் வரும்போது இந்த படத்தில் நடித்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஆழமான கதை, சமுதாயத்துக்கு தேவையான கதை. அப்படியாப்பட்ட கதையில் நடிச்சிருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரியலாக தான். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார் சரக்கு படத்தோடைய இயக்குனர். நான் எழுச்சூர் அரவிந்தன், சரக்கு படத்துடைய வசனகர்த்தா. நேற்று ஒரு துயரமான சம்பவம். அண்ணன் கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார்னு ஒரு துயர சம்பவம் கேள்விப்பட்டு ரொம்ப துக்கத்தில் இந்த படம் நாளைக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுமா ஆகாதோ அப்படின்ற இதில் தான் இருந்தோம். ரிலீஸே பண்ணக்கூடாது, அவர் இப்படி இருக்கிற சூழலில் அதை மாற்றி பண்ணலாம் அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தேட்டர்லாம் எடுக்க சொல்லிட்டோம், எல்லாமே பண்ண சொல்லிட்டோம். அதனால் நம்மளால் அந்த ரிலீஸை தள்ளி போட முடியல. அதனால் ரிலீஸ் பண்ணிட்டோம். அண்ணன் அவர்கள், கேப்டன் அண்ணன் அவர்கள் மன்சூர் சாருக்கு வழிகாட்டியவர் தான். அவர் இல்லாமல் இவர் இல்லை. நான் கூட அவருடைய ரசிகன் தான். நான் ஊரில் அவருடைய ரசிகர் மன்ற பொறுப்புலலாம் நான் இருந்திருக்கேன். அவருடைய அந்த தன்னம்பிக்கை, அந்த உழைப்பு, இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு தான் நான் இயக்குனராக சினிமாவில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் கிராமத்திலேருந்து வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறப்பை நம்மளால் தாங்கிக்க முடியல. அது மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சமூக சீர்திருத்தத்துக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி குடியால் நிறையா சம்பவங்கள், நிறையா கேடு விளைவிக்கக்கூடிய நிறையா நிகழ்வுகள் நித்தம் நம்ம செய்திகள்லையும் டிவியிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். நன்றி, வணக்கம். ஒரு 15 வயசு பையனோ இல்லை ஒரு 17 வயசு பையனோ நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு அரசாங்கத்தில் நிறைய பேர் போராடுறாங்க. ஆனால் தன்னுடைய தந்தை குடிக்கிறார் அப்படின்ட்டு ஒரு 14 வயசு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கு. நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். அப்போ அந்த தற்கொலைக்கு பதிலாக விற்கிற எல்லா கடைகளையும் வந்து மூடணும்னு ஏன் யாருமே போராட வரலங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நீட் எக்ஸாமுக்கு தற்கொலை நடந்தால் நீட் எக்ஸாம் வேணான்னு நம்ம போராடுறோம். ஆனால் அப்பா குடிக்கிறாரு, குடும்பத்தை கவனிக்க மாட்டேன்றாருன்னு குழந்தைங்க தற்கொலை பண்ணிங்கன்னா மது கடைகளை மறுநாள் காலையில் வழக்கமான நேரத்தில் நம்ம திறக்கிறோம். எதனால் இந்த வேறுபாடு? கல்வி வேணான்னு நம்ம போராடுறதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஒரு எக்ஸாம் வேணான்னு நம்ம போராடுறதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஏன் மது கடைகள் வேணாங்கிறதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோங்கிறது தான் எங்களுடைய சிந்தனை. அந்த சிந்தனையுடைய விளைவு தான் இந்த படம். இப்படி ஒரு நல்ல விழிப்புணர்வு தரக்கூடிய படத்தை நீங்கள் எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கணும், எங்களை ஆதரிக்கணும். நன்றி, வணக்கம். நாங்கள் தான் சரக்கு படத்தில் ஒர்க் பண்ண முக்கியமான டெக்னீஷியன். இவர் எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார், எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கோம். அந்த படத்துடைய வசனகர்த்தா எழுச்சூர் அரவிந்தன். சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது. அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு
நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை, அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது. டாஸ்மார்க் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது, அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள், எங்களுடைய இயக்கம், எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு. நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 17 வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான், நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு 13 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ ஏன் மதுக்கடைகள் வேணான்னு போராடுறது? என்ன சிக்கல் அவங்களுக்கு? அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு 50,000 கையெழுத்தோ 1,00,000 கையெழுத்தோ வாங்குறீங்க. ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா மதுக்கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கையெழுத்து கேட்டு வர்றது இல்லையே, என்ன காரணம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த சரக்கு படம். இப்போவும் கள்ளச்சாராயம் வருதுன்னு நாங்கள் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் மதுக்கடைகள் திறந்தே இருந்தது. நம்ம இப்போ சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம், அதை தடுக்க தானே காவல்துறை, அதை தடுக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து காரணம் சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா? அது நாங்கள் நகைச்சுவைக்காக எண்டில் வந்து நாங்கள் அரசாங்கம் வந்து இல்லை அரசாங்கம் வந்து நாங்கள் இப்படி வந்து போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறது நாங்கள் இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்லை, எல்லா அரசாங்கமும் யாரெல்லாம் இதை விற்றாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தந்தாங்களோ அத்தனை அரசாங்கத்தையும் நாங்கள் கேள்வி கேட்டோம். இப்போ சரிங்களா, ஆனா வந்து தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் தான் இருக்கு தவிர சாராயமும் மதுக்கடையும் கிடையாது. சரிங்களா, ஏன் வந்து நீங்க ஒரு இவ்வளவு போல்டா வந்து ஸ்டாலினே குறை சொல்றீங்க? இது கண்டிப்பா நம்ம குறை சொல்றோம், நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற விஷயத்துல சொல்லலாம். இல்ல இந்த சரக்கு படம் இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்ப நாங்க எடப்பாடியை குறை சொல்றதா நீங்க சொல்லிருப்பீங்க. ஏன்னா இல்ல டாஸ்மார்க் தான் சொல்றோம். சென்சார்ல வந்து டாஸ்மாக்னு சொல்லக்கூடாதுனால எல்லாமே டாஸ்மாக் எல்லாம் எடுத்துட்டு ஒயின் ஷாப்பு மதுக்கடைன்னு மாற்றிருக்கோம். முன்ன இருந்தது வந்து டாஸ்மாக்னு தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல டாஸ்மாக்னு வரும். போர்டில் பிடிச்சிருப்பாங்கல்ல, அதில் கூட டாஸ்மாக்னு இருந்தால் அதை கூட அழிச்சு வச்சுருக்கோம். சென்சார் டைட்டு தான். இல்ல நீங்க தமிழ்நாடு சிஎம் ரைஸ் பண்றீங்க, தப்பு. அவர் திரைப்படத்துல ஒரு காட்சி அமைப்பு தான், அது தவிர நீங்க அதை மாத்துறீங்க. இவரை சரி டைரக்ட்லி நீங்க மாத்துறீங்க, தப்பு. சொல்லுங்க, ஒருத்தரா கேளுங்க. சரி கேளுங்க. தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பஸ் இலவசம் தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி அப்போ நாங்கள் யாரை சார் மென்ஷன் பண்ணி பார்க்குறோம்? சரி, ஃபேனு சைக்கிள் இதெல்லாம் யார் கொடுத்தது? லேப்டாப் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இந்த சிஎம் கொடுத்தாரா? அது யார் கொடுத்தாங்க? லேப்டாப். ஒன் செகண்ட். ஆடு மாடு யார் கொடுத்ததுங்க? ஆடு மாடு யார் கொடுத்தது? இல்ல தெரியல. நான் நீங்க இவ்வளவு கேட்டீங்களா, கேளுங்க. இவர் கொடுக்கல, இப்ப இருக்கிற முதல்வர் கொடுக்கல, இப்ப இருக்கிற முதல்வர் கொடுக்கல. அதுதான் பொதுவான சிந்தனையில் தான் சொன்னாங்க. எல்லா சிஎம் தான் அங்க சொன்னாங்க. ஓகேங்களா? இல்ல எல்லாருமே கொடுக்குறாங்க. தப்பு பண்ணாங்க நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லலையே. தப்பு பண்ணாங்க நீங்க சொல்றீங்களா? அந்த கொடுக்கறத தப்பு பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? கொடுத்தாங்கன்னு சொன்னேன், தப்பு பண்ணாங்க நான் சொல்லலையா? இல்ல நீங்க சொல்றீங்களா? நாங்க டயலாக் கூட இங்க வந்து சொல்லுங்க. நாங்க டயலாக் கூட என்ன சொல்றீங்க கவனிச்சீங்க? வாங்க இந்த மேல எந்த குற்றச்சாட்டு இங்க வந்து சொல்லுங்க. தப்பு பண்றாங்கன்னு சொல்லுங்க. கேமரா எடுத்து ஷூட் பண்ணுங்க. நான் சொல்லல தப்பு பண்றாங்க, நாங்க சொல்லல. சொல்றேன் நாங்க வந்து இதெல்லாம் செலிபிரிட்டி அதுதான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க பத்திரிகையாளர் கேள்விக்கு தான் வந்திருக்கோம். ஆமா நீங்க வாங்க என்ன அர்த்தம்? நாம வந்து ராஜாஜி ஆட்சி அமையணும், காமராஜர் ஆட்சி அமையணும். அவ்வளவு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட், இப்ப சொல்லுங்க என்ன சொல்லுது அப்படியே சொல்லுங்க. எல்லா முதல்வரையும் சொன்னீங்களே, எந்த முதல்வர் இல்ல சொன்னீங்க? அத சொல்லுங்க. எல்லா முதல்வரும் சொல்றோம். இல்ல அவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்கன்னாங்க. ஆமா அவங்க கொடுத்தாங்க. ரெண்டாவது இவரு வந்து 1000 ரூபாய் இதெல்லாம் கொடுத்தாங்க பஸ் இலவசம். நீங்க என்ன சிஎம் சொல்ல வரீங்க? எல்லா சிஎம் தான் சொல்றோம். சிஎம்ங்கிறது பதவி. 1971 இருந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லாரையும் தான்
டைலாக்ல இருக்கு. படம் பார்த்துட்டு அப்ப பேசுங்க. எல்லா முதல்வருமே தவறு செஞ்சிருக்காங்கன்னா தவறுன்னு சொல்லல, இதை சுட்டி காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றோம். சரி, இப்ப தவறுன்னு சொல்லல. சரி, பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய கல் பற்றி எதுவுமே சொல்லலையா? கல் வந்து ஒரு கல் வந்து ஒரு உணவு. அது வந்து மது கிடையாது. அது வந்து ஒரு உணவு. கல்லுன்றது ஒரு உணவு. அதை வந்து நீங்க இதோட சேர்க்காதீங்க. ஆனா கல்லு வந்து உணவுல சேராதுங்க. உணவு தான் அது ஒரு பானம். ஒரு இது ஒரு மருந்து தான் சொல்லிருக்கீங்க. இல்ல அது ஒரு பானம். அதை நீங்க வந்து போதைப் பொருளா ஆக்காதீங்க. அது மாதிரி மாத்த பானம் வந்திருக்கீங்க. அதை மாத்தக்கூடாது. ஆமா, அது சொல்லிருக்கலாம், மென்ஷன் பண்ணிருக்கலாமே. தமிழ்நாடு அரசு கல் எடுத்துக்கலாம், நீங்க மென்ஷன் பண்ணிருக்கலாமே. கல்லு வந்து அப்படி கிடையாது. அதுக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க. கல்லை கொண்டு வரணுன்றதுக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுது எது வேணுங்கிறது எங்க பிரச்சனை இல்லை, எது வேணாங்கிறத வச்சு தான் நாங்கள் படம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு டாஸ்மாக் கல்லு வேணாம். குடிச்சீங்கன்னா உயிரிழப்பு இப்படி எல்லாம் ஏற்படாது. ஆனா இதனால வந்து தினம் 10 பேர் தாலி ஏற்றிட்டு இருக்காங்க. இல்ல கண்டிப்பா இல்ல. நாங்க மொத்தமா மது விலக்கு தான் கேட்கிறோம். எப்படி குஜராத் மாநிலத்தில் மது விலக்கு இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வரணும்னு நாங்க சொல்றோம். இத படம் வந்து முடிஞ்ச போது அந்த மதுயை வந்து சிஎம்ஏ வந்து மூடிடுறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1 மாசத்துக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு விஷயம் ஓப்பன் பண்றீங்க. இப்படி கூட நடக்கலாம்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? தோன்றது இல்ல, ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறுத்த மாட்டாங்க. அந்த வருமானத்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. சொல்றீங்களா? அதோட கருத்து என்ன தெரியுங்களா? இல்ல அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல சார், என்ன பேச விடுங்களா, என்ன பேச விடுங்க. அதோட கருத்து என்ன தெரியுமா? திருந்த அவங்களெல்லாம் சொல்லி எல்லாம் அவங்களுக்கு தப்பு கிடையாது. அவங்கெல்லாம் தப்பு கிடையாது. தப்பு யார் தெரியுமா? பொதுஜனம் தான் தப்பு. அவங்க திறந்து வச்சிருந்தாலும் நீ ஏன் போற, நீ ஏன் வாங்கி குடிக்கிற? பொதுஜனமும் இதுக்கு ஒரு காரணம். நீ ஏன் அவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? திறந்து வச்சிருக்காங்க, அதனால தான் நாங்கள் குடிக்கிறோன்னு. இங்கே திருந்தது யார் தெரியுமா? திருடனா பார்த்து தான் திருந்தணும். புரியுதுங்களா? நம்ம தான் திருந்த வேண்டியது. நாம் வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு தான் அந்த லாஸ்ட்டாக அந்த கருத்தை சொல்லியிருக்கோம். இப்படி ஏதோ ஆல்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும், எது வேணாலும் நடக்கும் பின்னாடி. ஆனால் திருந்த வேண்டியது இங்கே யார்? பொதுஜனம் தான் திருந்தணும். இந்த படத்துல இப்போ படம் பார்க்கறதுக்கு உடனடியாக அந்த காட்சி அமைப்பு வந்து டைரக்டா முதல்வர் வேற இல்லை, சட்டமன்றம் கூடி அது இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் 4 படம் எடுக்கணும் நம்ம. அதான் சொன்னேன். புரியுதுங்களா? இதே கேரளாவில் தான் மது நிறுத்துறாங்க சார். ஆனால் இவங்க போதைக்காக பல வழியில் வந்து போகிறாங்க ஜனங்களாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சார் நீங்க குஜராத் எடுத்துக்கவே இல்லையே சார். இந்த மாதிரி குஜராத்துக்கு அந்த ஊருக்குலாம் அதுதான் சொல்றேன். இங்க வந்து திருந்த வேண்டியது நம்ம திருந்த நிதி கிடைக்குதுங்கிறதுக்காக உங்க தம்பியும் உங்க அண்ணனையும் நீங்க இழக்க தயாரா இருக்கீங்களா? நாம வந்து திருந்தணும். நம்மளோட குடும்பத்தை நம்ம நினைக்கணும். நம்ம பிள்ளை நினைக்கணும். அப்படி நம்ம முதல்ல நினைச்சு நம்ம திருந்தணும். அதுதான் தீர்வு. இங்க அரசாங்கத்தை குற்றம் சொல்றதோ அதை சொல்றதோ இங்க தீர்வு ஆகாதுன்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு வடபழனியில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க சார். பெரும்பாலும் பேர் 40 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்காங்க. வடபழனி ஏரியாவிலையும் கோடம்பாக்கத்து ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் யாரும் 80 வயசில் சாகலை, 85 வயசில் சாகலை, 40 வயசுல 45 வயசுல சாகிறான் செத்துருக்கான்னா 10க்கு 8 பேர் குடியினால் தான் செத்துருக்காங்க. சரி சார், நீங்கள் படம் பார்க்கறதுக்கு இப்போ ஒரு 2 கட்சிக்காரங்க கொண்டு வந்தீங்க, மது குடிப்போர் சங்கம். அவங்க மதுவை எதுக்கு, அதாவது நீங்கள் முடக்குனீங்கன்னா அவங்க சவுண்டு கொடுப்பேன்றவங்களை கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சிங்க. எதுக்காக? இல்லை, அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் தான். அவங்க அது ஆதரவு இல்லை, ஆப்போசிட் ஆகிறவங்களை கூப்பிட்டு வரீங்க. இல்லை, ஆப்போசிட் ஆகிறவங்க கிடையாது. அப்படி நீங்க ஏன் வந்து மதுவை ஊக்கப்படுத்தி இருக்கீங்களே அவங்க பாருங்க அப்படின்னு மதுவை ஊக்கப்படுத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னல்கள் இருக்குது சார். உங்க படத்தின் மூலமா மது விலக்கு இந்த குறைஞ்சபட்சம் இந்த 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா, அதுவாவது கம்மியாகும் நினைக்கிறீங்களா? கம்மி ஆகணும் நினச்சி தான் சார் எடுக்கிறோம். நடக்குது நடக்கலை, அதாவது அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்க முடியுமா? நாம் நம்மளான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம். கல் விட்டு எடுப்போம். கனி விழுந்தா சந்தோஷம். வேலையா நம்ம முயற்சி பண்ணுங்கிற சந்தோஷம். எந்த ஒரு டாஸ்மார்க்லையும் பார்த்தீங்கன்னா ரசீது கொடுக்குறீங்க. அதனால அவன் மதிப்புக்கான செத்தானா இல்லை வேற ஏதாவது செத்தானா எதுவும் தெரியுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்டு செத்தானா அதுக்கு முன்னாடி மது கொடுத்துருக்காங்க சார். அபூர்வம் ஏன் சார் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்க சார்? நான் இப்போ எது அதீதமாக இருக்கோ அதை பற்றி தான் சார் பேசணும் சார். 100க்கு 90% எது இருக்கோ அதை பற்றி தானே பேசணும். நான் 10% நான் ஏன் பேசணும்? 90% மதுவினால் இறக்குறான்னு சொல்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சகரையில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, கல்யாணம் ஆகி மறு வீட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடித்து தண்ணி அடித்து பைக்கில் வந்திருக்கான். அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். கல்யாணம் ஆகி வெறும் 15 நாளில். அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்கள் ஒரு மரணத்தை தான் பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து தினமும் பார்க்கலாம். தினமும் ஒரு 100 மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது யாரும் தெரியல.
சார் பேப்பர்ல உங்களுக்கு தெளிவா பேப்பர்லயே கொடுத்துருக்கான். அவன் குடிபோதையில் அவர் வண்டி ஓட்டும் பொழுது அவர் வந்து அடிப்பட்டு ரசீதெல்லாம் கொடுக்கமான்றாங்களே, அதுக்காக என்ன சொன்னீங்களான்னு சார் கேட்குறாங்க. நீங்க ஒண்ணு இல்லை, கிட்ட வந்து ஊதுனாலே போதும், அதுதான் ரசீது. அதுக்கு ஒரு காட்சி இருக்குது இல்ல, பாட்டில்ல என்ன இருக்குன்னே போடல, ரசீது எப்படி தருவாங்க? அந்த அதுக்குள்ள என்ன கலந்துருக்குன்னே போடல. என்ன இருக்குதுன்னு இருந்தாதான் உங்களுக்கு இது கொடுப்பாங்க. நீங்க குடிச்சிங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு ஆகக்கூடாதுன்னு அதெல்லாம் அவங்க போடுறது. அது மட்டும் இல்ல, அவங்க தான் போட்ல முதல்ல வச்சிடறாங்களே, மது நாட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லி தெளிவா வச்சிடறாங்க. சார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அண்ணே, நம்ம தமிழ் படம் எடுத்திருக்கோம், அதுக்காக பேசுங்க சார். இந்த படத்துக்கு அப்புறம் குடிக்கிறத நிறுத்திட்டாரா? எங்களுக்கு அதை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அப்பப்போ குடிப்பேன், அதே நிறுத்தணும்னு தோணுது. மன்சூர் அலியா நிறுத்தி இருக்கிறாரா? அது எனக்கு தெரியாது. இல்ல சார், இல்ல அப்படிலாம் யாருமே நீதி சொல்ல முடியாது சார். அப்படிலாம் யாருமே நீதி சொல்ல முடியாது சார். கண்ணதாசன் மாதிரி மன்னிக்கணும், கவிஞர் கண்ணதாசன் மாதிரி மிக ரவிக்குமார் இந்த டீம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்ப்பு நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் விட்டு வைக்கல, சிறப்பாக இருக்குது. இந்த படத்தால் ஏதாவது மாற்றம் தமிழ்நாட்டிலையும் இந்தியா லெவலையும் ஏற்பட்டுருக்கு. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மினிஸ்டர் மதுவால தான் உள்ள போனாரு. இப்போ ரெண்டாவது ஒரு மினிஸ்டர் போட்டிருக்காங்க, அவரை கூட்டு இந்த படத்தை பார்க்க வைப்பீங்களா, கோரிக்கை வைப்பீங்களா? எப்பவுமே நாங்கள் பொது வெளியில் ஒரு படம், இப்போ நீங்கள் இதை பற்றி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னதான் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு அவர் வந்து பார்த்தாருன்னா நாங்கள் வரவேற்கிறோம். இதை நாங்கள் அழைப்பதை கொடுத்து சொல்லுவாங்க. எல்லா விசேஷத்துக்கும் தனித்தனியாக போய் வீட்டில் சொல்ல முடியாது. ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவங்க வரப்போகிறாங்க. அவர் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வரட்டும். நன்றி சார்.